நம்ம தமிழ் சினிமால வந்த ஒரு 5 பெஸ்ட் மோட்டிவேஷன் சாங்ஸ் பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போறது அழகிய தமிழ் மகன் படத்தோட சாங். மோட்டிவேஷன் சாங்னா அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு சாங் தான். ஏஆர் ரஹ்மானோட கரியர் பெஸ்ட் சாங்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்த சாங்கோட லிரிக்ஸை கேட்கும் போது நிச்சயமா ஒரு நாள் நம்ம ஜெயிக்கும் போது இந்த சாங்கை தான் எடிட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ்ல போடணும்னு நிறைய பேர் நினைச்சிருப்போம். நான் நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் நினைச்சு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்டுல விஜயோட டான்ஸ் பார்க்கவும் பயங்கரமா இருக்கும். அழகிய தமிழ் மகன் படத்துல வந்து இந்த எல்லா புகழும் சாங்க்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது புதுப்பேட்டை படத்துல வந்து இந்த ஒரு சாங். ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. சினிமா சாங்ஸ்லாம் அதிகமா ரசிக்காதவங்க ஏன் நாமத்துக்குமார் இவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாங் எடுத்து காட்டுங்க. இருட்டினிலே நீ நடக்கையிலே லைஃப் நம்மள போட்டு பேடி அடிச்சு ஒரு ஓரமா உட்கார வைக்கும் போது எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும். இந்த இதை கேளுன்னு யுவன் சங்கர் ராஜா நமக்கு கொடுத்த சாங் தான் இந்த ஒரு நாளில் சாங். போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வந்தவை போனவை வருத்தம் இல்லை. இந்த ஒரு நாளில் சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபிறவி வேண்டுமா? அடுத்து பார்க்க போறது பிரியாணி படத்தோட சாங். தமிழ் சினிமால இருக்கிற பாதி மியூசிக் டைரக்டர்ஸை கொண்டாந்து ஒரே பாட்டுல பாட வச்ச சாங் தான் இந்த ஒரு சாங். இதுல எனக்கு பர்சனலா பிடிச்சது ஜிவி பிரகாஷ் பாடின இந்த ஒரு லைன் தான். இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு விஜய் ஆண்டனியே ஒரு ஆக்டரா தெரியும். ஆனா ஒரு மியூசிக் டைரக்டர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது இந்த பாட்டோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். பிரியாணி படத்துல வந்து இந்த ஒரு எதிர்த்து நில் சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது எதிர்நீச்சல் படத்தோட சாங். மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர் வளர்ந்து வரும் காலங்கள்ல அவர் இறக்கி விட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த ஒரு எதிர்நீச்சல் படத்துல வந்து இந்த ஒரு பாடல். இந்த பாட்டுல வந்து ரொம்பவே சூப்பரான ஃபேமஸான லைன் இந்த ஒரு லைன் தான். நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யார். எதிர்நீச்சல் படத்துல வந்து இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்றால் கூட போராடு நண்பா. ஃபைனலா பார்க்க போறது ஆட்டோகிராஃப் படத்துல வந்து இந்த ஒரு சாங். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. மோட்டிவேஷனல் சாங்னு ஒரு டாபிக் பேசும்போது இந்த ஒரு சாங் பேசலனா எப்படி? நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். உண்மையை சொல்லலாம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது எந்த ஒரு லைனை வைக்கலான்ட்டு. ஏன்னா எல்லா லைனுமே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது நிச்சயமா இந்த ஒரு சாங்கை போய் கேளுங்க. லைஃப்னாலே கஷ்டம் தான், அதை அடிச்சுதான் நம்ம மேல வரணுங்கிறது இந்த ஒரு சாங்களோட லிரிக்ஸை கேட்கும் போதே நமக்கு தோணிடும். ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். ஓகே, இப்போ நான் ஒரு 5 படத்தோட மோட்டிவேஷனல் சாங் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாங்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறதையும் அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாங்கை நான் விட்டுட்டேனாங்கிறதையும் அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.